அன்பு தேவ பிள்ளைகளே, 2000 வருஷத்துக்கு முன்னதாக ஒரு நாள் ராத்திரி வேளையில் அந்த நாட்டை சேர்ந்த மேய்ப்பர்கள் ராத்திரில வயல்வெளியில் இருக்கிறார்கள். அப்போ அந்த மேய்ப்பர்களை சுற்றி வெளிச்சம் பிரகாசிக்கிறது. திடீரென்று சொல்லி வெளிச்சம் பிரகாசித்த உடனே எல்லாரும் பயப்படுகிறார்கள். ஒரு தூதன் தோண்டி சொல்லுகிற, பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். என்றைக்கு கர்த்தரா கிறிஸ்தியன் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளைகள் துணிகளை சுற்றி முன்னல் கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் உங்கள் யாவருக்கும் இயேசு பிறப்பின் வாழ்த்துக்களை, புதிய வருஷத்தின் வாழ்த்துக்கள் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பு தேவ நமக்காகவே பாலகனாக பிறந்தவர். அந்த தேவனை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். தாழ்த்துவோம், உப்பு கொடுப்போம். அன்றைக்கு சாஸ்திரிகள் பொன்னையும் வெள்ளைப்போள வர்க்கத்தையும் தூப வர்க்கத்தையும் காணிக்கையாக கொண்டு சென்று தேவன் ஆராதித்தார்களாம். மேய்ப்பர்கள் அவர்கள் ஒரு பக்கமாக இருந்து ஆராதிக்கிறார்கள். அது என்று தேவ பிள்ளைகளே, நாமும் சாது சுந்தர் சிங் சொன்னாராம், விவேகானந்தர் சொன்னாராம், இயேசுநாதர் பிறந்த பொழுது சாஸ்திரிகள் பொன்னையும் வெள்ளைப்போளத்தையும் தூப வர்க்கத்தையும் காணிக்கையாக கொண்டு சென்று அவரை வணங்கினாங்க. நான் அந்த நாட்கள் இருந்திருப்பேன் என்று சொன்னால், நான் அப்போ இருதயத்தை கிழித்து என்று இருதயத்தின் ரத்தத்தையே நான் இயேசுநாதருக்கு காணிக்கையாக செலுத்தியிருப்பேன். நம்ம எல்லாரும் வணங்க வேண்டிய தெய்வம் இயேசு என்று சொன்னதாக சொல்லுகிறார்கள். ஆமரமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு நம்மை விரும்புகிறார். எனவே நாம் முழுமையாக சாஸ்திரிகளைப் போல, அந்த மேய்ப்பர்களைப் போல நம் தேவசனத்தை விழுந்தவரை ஆராதிப்போம். கிருபை இரக்கத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், இயேசுவை நோக்கி நாம் பார்க்கலாம். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் பாவ உலகினுள் வந்துதைத்தான். ஏரோது மாளிகை தேடாத மாறாய் இழை தொழுவர் சிரித்தவர். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் பாவ உலகினுள் வந்துதைத்தான். வானத்தில் தோன்றும் ஒரு நட்சத்திரம் வானஸ்தானத்தின் முன் சென்றால் வீரனை பார்க்க மறந்து போய்விடுகிறார், திகைக்கிறார். பாதை தவறி கலக்கம் அடைந்திருக்கும் பொழுது நட்சத்திர வழிகாட்ட இயேசுவை கண்டடைந்தார்கள். ஒரு நட்சத்திரம் வான சாஸ்திரிகள் முன்னில் சென்றாலும் பாதை தவறியே சோகமடைந்த பாலகனேசுவை கண்டடைந்தார். பாதை தவறியே சோகமடைந்த பின் பாலகனேசுவை கண்டடைந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் உலகினுள் வந்துதைத்தான். அளவில்லாத
ஆசீர்வாதங்கள் மிக அடைந்தான். அந்த கிருபைகள் சொந்தமுடன் பெற ஆண்டவர் இயேசுவை கண்டடைவோம். அந்த கிருபைகள் சொந்தமுடன் பெற ஆண்டவர் இயேசுவை கண்டடைவோம். வாதி தேவன் ராஜாதிராஜன் உலகில் வந்துவினார். சத்திய தேவன் தலை சாய்க்கவே தாழ்மை சொரூபியே தாழ இறங்கியே தொழுவத்தில் கண்டடைவோம். தாழ்மை சொரூபியே தாழ இறங்கியே தொழுவத்தை கண்டடைவோம். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் அவர் உலகினுள் வந்துவிட்டார். ஆண்டவர் பிறந்த பெத்லகேம் ஆயிரங்கள் சிறிய ஸ்தலம். இஸ்ரவேல் ராஜனை இம்மானுவேலனை இன்பமுடன் தேடி கண்டடைவோம். இஸ்ரவேல் ராஜனை இம்மானுவேலனை இன்பமுடன் தேடி கண்டடைவோம். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் அவர் உலகினுள் வந்துவிட்டார். கண்டேன் உன் ரட்சண்யத்தை காலாகாலமாக காத்திருந்தேன் என்று சிமியோன் தன் கையில் எடுத்து இயேசுவை வாழ்த்தியே கண்டடைந்தார். என்று சிமியோன் தன் கையில் எடுத்து இயேசுவை வாழ்த்தியே கண்டடைந்தார். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் அவர் உலகினுள் வந்துவிட்டார். கல்லே தலை கல்லாக தாமதமின்றி வருகின்றவர் ஆயர் குடிலீடை பாலகனாய் தோன்றும் தூய பிதாமுகம் கண்டடைவோம். ஆயர் குடிலீடை பாலகனாய் தோன்றும் தூய பிதாமுகம் கண்டடைவோம். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் அவர் உலகினுள் வந்துவிட்டார். ஏரோது மாளிகை தேடாத மாதாயம் ஏழை தொழுவத்து க்ஷமித்தவர். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் அவர் உலகினுள் வந்துவிட்டார். அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, 2000 வருஷத்துக்கு முன்னதாக எங்களெல்லாம் ரட்சிக்கும்படியாக தேவாதி தேவன் இந்த உலகத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்டீரப்பா. அதைத்தான் இயேசு பிறந்த நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. தகப்பனே, என்ன சந்தோஷம்! நீங்கள் அப்படி சொல்லியிருக்கிறீங்க. எல்லா ஜனத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி, உங்களுக்கு இரட்சகர் பிறந்திருக்கிறார். இயேசுவின் பிறப்பு சந்தோஷம், எங்களுக்கு இரட்சகர் பிறந்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசுவே, நீ தேவாதி தேவனாக இருந்தும் ராஜாதி ராஜாவாக இருந்தும் ஒரு அரண்மனையில் போய் பிறக்காம ஆண்டவரே ஏழை குடும்பத்தில்
ஆண்டவரே சத்திரத்தில் ஆண்டவரே முன்னணியில் அது பிறந்தேன்னு பார்க்கிறோம். ஆண்டவரே ஏழு எளிய மக்களும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏரோது அரண்மனைக்குள் சாஸ்திரிகள் போகலாம், ஆனால் மேய்ப்பர்கள் போக முடியாதப்பா. மேய்ப்பர்களும் உம்மை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி, அந்த சாமானிய மக்களும் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி முதலாவது இயேசு பிறப்பு நற்செய்தி ஒரு சாமானிய மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஏழைகளை நேசிக்கிற அன்பு தெய்வனப்பாம் ஆண்டவரே, அவர்கள் வந்து தரிசித்தார்களாம். அதேபோல சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை கண்டு நட்சத்திரம் வழிகாட்ட அவர்களும் வந்து தரிசித்தார்களாம். இயேசுவை ஆலயத்துக்கு கொண்டு வந்த பொழுது சிமியோன் ஆண்டவரை தரிசித்தார். அண்ணாளுங்கிற விதவை தரிசித்தாங்க, சந்தோஷப்பட்டாங்கப்பா. ஆண்டவரே, அந்த தேவனை ஆராதிக்கிற ஸ்தாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன். மேய்ப்பர்கள் உடனே போய் அந்த பாலகனை பார்த்து ஆராதித்ததை போல, சாஸ்திரிகள் ஆண்டவரை ஆராதித்ததை போல நாங்களும் ஆண்டவரே ஆராதிக்க கிருபை செய்யும். சிமியோன் வாழ்த்தி ஆராதிக்கிறார், அண்ணாள் வாழ்த்தி ஆராதிக்கிறாங்க. ஆண்டவரே, நாங்களும் கூட ஆண்டவரை அந்த ஒப்பற்ற தெய்வமே எங்களுக்காக ரட்சகராக வந்த இயேசுவை உண்மையாய் ஆராதித்து அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்யும். இந்த ஆராதனையில் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் நீர் எடுத்துக்கொள்வீராக, ஆராதிக்க கிருபை தருவீராக. எந்த நிலையில் காணப்பட்டாலும் கூட அதிசயங்களை கட்ட செய்யும், நாமத்தை மகிமைப்படுத்தும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நாம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தாம், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆலோசனை கர்த்தரே, வல்லமுள்ள தேவனே, அதிசயமானவரே, சமாதான பிரபுவே, அப்படியே செய்வீராகப்பா. ஐயா, உன்னதத்தில் மகிமை ஐயாவுக்கு ஸ்தோத்திரம். ஐயா, மனுஷனுக்கு பிரியம் உண்டாகட்டும் என்று சொன்னதை போல, பூமியில சமாதானம் உண்டாகட்டும் சொன்னதை போல, மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டாக தேவன் கிருபை செய்யும். தரை மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து என்கிற இடப்பற்ற நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. வாழ்த்து வரவேற்கிறோம். ஆராதனை வேளைக்கு ஏல்பதி ஜெபத்தின் மூலமாக சார்பாக எல்லாரும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். நாம் சேர்ந்து தேவாதியை ஆராதிக்கலாம். கரங்களெடுத்து பாடுவோம். விண்ணுலகம் விட்டு மண்ணுலகில் வந்த மன்னாதி மன்னவனே ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்களை தீர்க்கவே பலியாக வந்தீரே. உன் அன்புக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீக்கிற ஆட்டுக்குட்டியை வெளிப்பட்டவர், சர்வலோக மக்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதாராக வழியாக தன் ஒப்பு கொடுக்க இறங்கி வந்தவர். அதே இயேசுவின் அன்பு பெரியதவரை பாடுவோம். விண்ணுலகம் விட்டு மண்ணுலகில் வந்த மன்னாதி மன்னவனே உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி மகிழ்வின் தேவனை பாடுவோம். உலகம் விட்டு மண்ணுலகில் வந்த மன்னாதி மன்னவனை ஸ்தோத்திரம். உலகம் விட்டு மண்ணுலகில் வந்த மன்னாதி மன்னவனை ஸ்தோத்திரம். எந்தன் பாவங்களை தீர்த்திடவே பலியாய் வந்தீரே. எந்தன் பாவங்களை தீர்த்திடவே பலியாய் வந்தீரே. உந்தன் அன்புக்கு ஏதும் இல்லை, இந்த அன்புக்கு ஈடு இணையில்லை. இந்த அன்புக்கு ஏதும் ஈடில்லை, இந்த அன்புக்கு ஈடு இணையில்லை. உலகம் விட்டு மண்ணுலகில் வந்த மன்னாதி மன்னவனை ஸ்தோத்திரம். பெருவின் கூட காண முடியாம கண்கள் மூடிடுதே. ஒருவர் சேரக்கூடாத தேவன் எனக்காக உலகத்துக்கு மனிதனாக வந்தீரே. கேருவின் கூட உம்மை காண முடியாமல் கண்கள் மூடிடுதே. கேருவின் கூட உம்மை காண முடியாமல் கண்கள் மூடிடுதே. ஒருவரும் சேர கூடாத தேவா எனக்காய் உலகில் வந்தீரே. ஒருவரும் சேர கூடாத தேவா எனக்காய் உலகில்
தந்தீரே. உந்தன் அன்புக்கு ஏதும் ஈடில்லை, உந்தன் அன்புக்கு ஈடு என இல்லை, உந்தன் அன்புக்கு ஏதும் ஈடில்லை, உந்தன் அன்புக்கு ஈடு என இல்லை. எரிகோவை தகர்த்தீர், யோர்தானை பிளந்தீர், இந்த வல்லமுக்கு ஈடில்லை. இத்தனை வல்லமை உள்ள தேவா, எனக்காக இந்த உலகத்துக்கு வந்தீரே. எரிகோவை தகர்த்தீர், யோர்தானை பிளந்தீர், உந்தன் வல்லமைக்கு ஈடில்லை. எரிகோவை தகர்த்தீர், யோர்தானை பிளந்தீர், உந்தன் வல்லமைக்கு ஈடில்லை. இத்தனை வல்லமை உள்ள தேவா, எனக்காய் உலகில் வந்தீரே. இத்தனை வல்லமை உள்ள தேவா, எனக்காய் உலகில் வந்தீரே. உந்தன் அன்புக்கு ஏதும் ஈடில்லை, உந்தன் அன்புக்கு ஈடு என இல்லை, உந்தன் அன்புக்கு ஏதும் ஈடில்லை, உந்தன் அன்புக்கு ஈடு என இல்லை. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, தூதர்கள் போற்றும் தூயவரே, ஆவி என்மை பாசம் வைத்து எனக்கா இந்த உலகத்துக்கு வந்தீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, தூதர்கள் போற்றும் தூயவரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, தூதர்கள் போற்றும் தூயவரே. பாவி என்னே பாசம் வைத்து எனக்காய் உலகில் வந்தீரே. பாவி என்னே பாசம் வைத்து எனக்காய் உலகில் வந்தீரே. உந்தன் அன்புக்கு ஏதும் ஈடில்லை, உந்தன் அன்புக்கு ஈடு என இல்லை, உந்தன் அன்புக்கு ஏதும் ஈடில்லை, உந்தன் அன்புக்கு ஈடு என இல்லை. உலகம் விட்டு மண்ணுலகில் வந்த நாதி மன்னவனை ஸ்தோத்திரம். எந்தன் பாவங்களை தீர்த்திடவே பலியாய் வந்தீரே. எந்தன் பாவங்களை தீர்த்திடவே பலியாய் வந்தீரே. உந்தன் அன்புக்கு ஏதும் ஈடில்லை, உந்தன் அன்புக்கு ஈடு என இல்லை, உந்தன் அன்புக்கு ஏதும் ஈடில்லை, உந்தன் அன்புக்கு ஈடு என இல்லை. முழங்கால் பண்ணிடுவோம், தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம். இயேசு அன்புள்ளவர். மனு கொடுத்தவர் அன்பு இருந்ததுனால தான் வந்தார். அந்த அன்புள்ள தேவன் நமக்கு எல்லாம் செய்ய போதுமானவராக இருக்கிறார். அவரை போல் நல்ல தேவன் யாருமே கிடையாது. உடைந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நொறுங்கியிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உங்களுக்காக இயேசு ரட்சகராக பிறந்திருக்கிறார். டாக்டர்ஸ் கைவிட்டிருக்கலாம், உலகம் கைவிட்டிருக்கலாம், பெத்த பிள்ளைகள் கூட முகம் கொடுத்து பேசாமல் இருக்கலாம். விம்மி விம்மி அழுகிறாங்க பெற்றோர். தூக்கி சுமந்த பிள்ளையா, ஆண்டவரே இன்றைக்கு பிள்ளைகள், ஆண்டவரே அப்பா கதறி அழுது கூப்பிடுங்க. பெத்த பிள்ளைகள் ஆண்டவர் இன்னைக்கு முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. இந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகும் பொழுது அதுக்கு யூனிஃபார்மை போட்டு, அதுக்கு ஷூவை போட்டு விட்டு, அது நடக்கிற அழகை பார்த்து ரசித்து தூக்கி சுமந்து கொண்டு போன பெற்றோர், வாகனத்தில் கொண்டு விட்டு கூப்பிட்டு வந்த பெற்றோர், இன்னைக்கு கதறி அழுகிறீங்கல்ல. உங்களை நேசிக்கிற தெய்வம் இருக்கிறார். பிள்ளைகள் அன்பு மாறலாம், உங்களை படைத்த தெய்வத்தின் அன்பு மாறவே மாறாது. மறந்துடுங்க. உங்களை நேசிக்கிற தேவன் நினச்சி பாருங்க. ஹல்லேலூயா. இயேசு ரட்சகா, இயேசு ரட்சகா என்னை நினச்சி பாருங்க. கொஞ்சம் நினச்சிருங்கப்பா. எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க, பரவாயில்ல. நீங்கள் நினச்சா ஆசீர்வாதம் தான். என்னை மறந்துட்டா எங்கே போவோம் அப்படி சொல்லி இயேசு அன்புக்காக ஏங்கி அவர் நோக்கி பாருங்க, பார்க்கலாம். ஜீசஸ், ஹல்லேலூயா. நமக்கு ரட்சகராக வந்திருக்கிறார். ரட்சகர் இயேசு, உலக ரட்சகர்.
ஈஸ்வரட்சகா ஈஸ்வரட்சகா என்ன நினைச்சிடுங்க. ஈஸ்வரட்சகா ஈஸ்வரட்சகா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஈஸ்வரட்சகா ஈஸ்வரட்சகா என்ன நினைச்சிடுங்க. ஈஸ்வரட்சகா ஈஸ்வரட்சகா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைத்தா ஆசீர்வாதம் தான், என்னை மறந்தா இங்கே போவேனா. நீங்க நினைத்தா ஆசீர்வாதம் தான், என்னை மறந்தா இங்கே போவேனா. ஈஸ்வரட்சகா ஈஸ்வரட்சகா என்ன நினைத்திடுங்க. ஈஸ்வரட்சகா ஈஸ்வரட்சகா கொஞ்சம் நினைத்திடுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், அது யாருக்கு புரியும். உறவே உதவே உதவாத எண்ணம் உறவானே, நீ இல்லாம உலகம் விழிக்காது. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உதவாத என்னுள் நீர் உறவாணி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத என்னுள் நீர் உறவாணி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. ஈஸ்வரட்சகா ஈஸ்வரட்சகா என்ன நினைச்சிடுங்க. ஈஸ்வரட்சகா ஈஸ்வரட்சகா நினைச்சிடுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். மறுதளித்தவன் நான், உலகே அறியும். உதவாத என்னில் உறவானே, நீ இல்லாம என் பொழுது முடியாதே. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், இதை உலகே அறியும். உதவாத என்னுள் நீர் உறவாணி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத என்னுள் நீர் உறவாணி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. ஈஸ்வரட்சகா ஈஸ்வரட்சகா நினைச்சிடுங்க. ஈஸ்வரட்சகா ஈஸ்வரட்சகா நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்னை மறந்தா எங்கே போவேனா. ஈஸ்வரட்சகா ஈஸ்வரட்சகா என்ன நினைச்சிடுங்க. ஈஸ்வரட்சகா ஈஸ்வரட்சகா நினைச்சிடுங்க. அன்பு தேவ பிள்ளைகள், யார் மறக்கிற தேவன் அல்ல. சங்கீதத்தில் வாசிக்கிற கர்த்தர் நம்ம நினைத்து இருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். உன்னை எப்படி மறப்பேன், உன்னை எப்படி மறப்பேன் அப்படி இயேசு கேட்க, நாம தான் மறந்துட்டேன். எப்படியா மறப்பேன்? உன்னை உருவாக்கினதுனால, உன்னை பேர் சொல்ல அழைத்ததுனால எப்படி மறப்பேன்? நாம் மறக்கலாம், அவர் மறக்கவே மாட்டார். ஒரு வேளை வியாதி நிமித்தமாக, கஷ்டத்து நிமித்தமாக மறந்துட்டார் நினைக்கிறீங்களோ, இல்லை மறக்க மாட்டார். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் மறக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். இயேசுவை துதிப்போம், இயேசுவை பாடுவோம். நம்ம நேசிக்கிறார். நமக்காக உலகத்துக்கு மனிதனாக வந்தார். எதுக்கு வந்தார்? ரட்சிக்க வந்திருக்கிறார், ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார்.
சமாதான பிரபு சமாதானம் கொடுக்க வந்திருக்கிறார். அதிசயமான இந்த அதிசயங்களை செய்ய வந்திருக்கிறார். அவர் பாடி துதித்து மகிமைப்படுத்துவோமாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோமப்பாம். வல்லமையானவரே, மகிமையானவர்கள் செய்கிற தேவாதி தேவனே, மாட்சிமுடைய தேவாதி தேவனே, அப்பா எங்களுக்காக உலகத்துக்கு ரட்சகராக இறங்கி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரமையாம். நரிகளுக்கு கூடுகளும் மாங்காய்த்தப்பறல் கூடுகளும் உண்டு, மனுஷுக்கும் எனக்கு தலை சாக்கி இடமில்லை என்று சொல்லி காடுகளை மேடுகளை வனாந்திரங்களை மலை பிரதேசங்களை அலைந்து ஊழியம் செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்மை செய்கிறவர் சுற்றி அலைந்தவரே, எத்தனை நன்மைகள் அப்பா, எத்தனை ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு கூட எத்தனை செய்திருக்கிற ஆண்டவரே. உலகம் செய்யாத காரியத்தை எங்களுக்கு செய்திர ஆண்டவரே. உலகம் தராத ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்தீரப்பா. யாருமே செய்யாத நன்மைகளை அன்பு வைத்து செய்தீரே. ஈடு இணை கிடையவே கிடையாதப்பா. இப்படி அன்புக்கு ஈடு இணை கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. பாவகையாய் என்ன என் பாவத்தை போக்காத உலகத்துக்கு மனிதனாக வந்தீர். கைவிடப்பட்ட என்னை சேர்த்துக் கொண்ட உலகத்துக்கு வந்தீரப்பா. அன்புக்காக ஸ்தோத்திரம், இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம், மன துருக்கத்திற்காக ஸ்தோத்திரம். கைகளை தட்டி பாடுவோமா. பாவங்கள் போக்கவே, என் சாபங்கள் நீக்கவே, பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே, பரலோகம் சேர்க்கவே, சிலுவையை சுமந்தாரையா, என் கண்ணீரை துடைத்தாரையாம், சந்தோஷம் தந்தாரையாம் எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்க, பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே, பரலோகம் சேர்க்க, சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே, பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே, பரலோகம் சேர்க்கவே, சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நாஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நாஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் என்னை மறந்தாலும், தந்தை என்னை மறந்தாலும் இயேசு மறக்க மாட்டார். நண்பர் மறந்தால், உற்றார் மறந்தாலும் இயேசு மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்தி சொல்லுவார், கண் மலையுமே நிறுத்துவார். தாய் என்னை மறந்தாலும், தந்தை என்னை மறந்தாலும் இயேசு என்னை மறக்க மாட்டார். நண்பர் என்னை மறந்தாலும், உற்றார் என்னை மறந்தாலும் இயேசு என்னை மறக்க மாட்டார். தாய் என்னை மறந்தாலும், தந்தை என்னை மறந்தாலும் இயேசு என்னை மறக்க மாட்டார். நண்பர் என்னை மறந்தாலும், உற்றார் என்னை மறந்தாலும் இயேசு என்னை மறக்க மாட்டார். கம்படித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன்
மீட்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. கவலைப்படாதீங்க அன்பு தேவ பிள்ளையே, சந்தோஷமா இருங்க. உங்களை ரட்சிக்கத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அவரை பார்த்து சொல்லுவோம், எனக்காகத்தானப்பா வந்தீங்க, பாவிதான், என் பாவத்தை மன்னிக்க வந்த ரட்சகரேன், பாவத்தை மன்னி, என் நோய்களை சுகமாக்க வந்த ரட்சகரே, என் நோய்களை குணமாக்கும், என் கஷ்டங்களை மாற்ற வந்த ரட்சகரே பாருங்க, மத்த நம்பி இருக்கிறேன் ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து நல்ல ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். 100 வயசாயிட்டது, சர்ரம் செத்து விட்டது, மனைவியாக சாராடைய கர்ப்பம் செத்து விட்டது, பிள்ளை பிறக்கும் நம்பிக்கையே கிடையாது. ஆனால் என்ன நினச்சாராம், தன் சர்ரம் செத்து போனது நினைக்கல, தன் மனைவியின் கர்ப்பம் செத்து போனது நினைக்கல. வாக்குத்தத்தம் பண்ண உண்மை உள்ளவர், அதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயம் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவரானாராம். தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நெருக்கத்தில் வாடுகிற அன்பு தேவ பிள்ளையே, என்னோடு சேர்ந்து மகிமை உமக்குத்தானப்பா. இயேசுவின் தாய் சொல்லுகிறாங்க, வல்லமையானவர் மகிமையானவர்களை செய்தார், தேவனுக்கே மகிமை. இது முதல் எல்லா ஜனங்களும் பாக்கியவதுன்னு சொல்லுவார்கள். கர்த்தருக்கு மகிமை செலுத்தி என்னோடு சேர்ந்தவரை பாடுங்க பார்க்கலாம். ஜீசஸ். விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. ஆராதனை 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 நண்பர் இயேசுவுக்கு, நண்பர் இயேசுவுக்கு. வழிகாட்டும் தீபம் துணையானரே, தேற்றும் தெய்வமே. வழிகாட்டும் தீபம் துணையானரே, ஏற்றும் தெய்வமே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா, அபிஷேக நாதரே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா, அபிஷேக நாதர். சேர்ந்து சொல்லுவோம். ஆராதனை 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 நண்பர் இயேசுவுக்கு, நண்பர் இயேசுவுக்கு.
எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை 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 நண்பர் இயேசுவுக்கு, நண்பர் இயேசுவுக்கு மகிமையோம கண்டோ, மாட்சிமையோம கண்டோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவரோம கண்டோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவரோம கண்டோ. அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரம். ஆராய்த்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. பேதுரு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது வல்லமை கோலில் இறங்கினது. அப்பா, பரிசுத்தம் நிரப்பப்பட்டார்கள். அந்நிய பாஷைகளை பேசினார்களாம். நான் ஒன்றுக்கு உதவாத குப்பை ஆண்டவரே, ஆராய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதம் நடக்கணும். ஜெபிக்கிறோம். கொஞ்சம் பேரை கத்த தந்திருக்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். வியாதிப்பட்ட மக்கள் ஆராதிக்கலாம், தேவைகளுக்கு மத்தியில் ஆராதிக்கலாம், விசுவாசம் கட்டப்பட்டு ஆராதிக்கலாம். ரட்சிக்கப்பட வேண்டிய பிள்ளைகளப்பா, ரட்சிப்புக்காக கதறி கொண்டிருக்கலாம், பாவத்தில் கிடக்கலாம். இயேசுவின் நாமத்தில் ரட்சகராக இயேசுவை ஆராதித்து இருக்கிறோம். ரட்சகர் இயேசு பிரசங்கிக்க போகிற ஆண்டவரே, ரட்சகர் இயேசு வல்லமை வெளிப்படுவதாக. ரட்சிக்கிற வல்லமை, அற்புத வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. என் ஆசை, என் தேவனுடைய விருப்பம், கேட்கிற ஒவ்வொரு பேருக்கும் அதிசயம் நடக்கணும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் ஐயா. விருதாவாக தேடுகின்ற யாக்கோபின் சந்ததியாக இருக்க நான் சொல்லவில்லை. மிகுந்த கஷ்டத்தோடு, மிகுந்த ஜபத்தோடு, பிரயாசத்தோடு நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பாக்கி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. பிரயோஜனம் இருக்கணும் ஐயா. இதில் கவனிக்கிற மக்களுக்கு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. இயேசுவே ஜெபிக்கிறோம். நீங்க தானே அற்புதம் செய்கிறீங்க. எங்கிட்ட என்ன இருக்குது? நான் கருத்தின் கருவிகள் அவ்வளவுதான். அற்புதங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும். மன கொடுத்த மேல அன்பு வைத்திருக்கிற இயேசு மானோதரிக்கு அற்புதம் செய்யும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். என் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஒரு தடவை கூட உங்களை வாழ்த்துகிறோம். உங்களை வாழ்த்துவதற்காக சந்தோஷப்படுகிறோம். சுருக்கமாக தேவனுடைய வார்த்தை நாம் தியானிக்கலாம். வாசிக்கலாம். லூக்கான சுவிசேஷம் 2வது அதிகாரம் 8 முதல் 12 வரை வசனங்களை வாசிப்போம். லூக்கா 2:8 முதல் 12 வரை உள்ள வசனங்கள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அன்பு தேவ பிள்ளைகளே, 2.5 வருஷத்துக்கு முன்னதாக ஒரு நாள் ராத்திரி வேளையில் அந்த நாட்டைச் சேர்ந்த மேய்ப்பர்கள் ராத்திரில வயல்வெளியில் இருக்கிறார்கள்.
அப்போ இந்த மேய்ப்பர்களை சுற்றி வெளிச்சம் பிரகாசிக்கிறது. திடீரென்று சொல்லி வெளிச்சம் பிரகாசித்த உடனே எல்லாரும் பயப்படுகிறார்கள். ஒரு தூதன் தோண்டி சொல்லுகிற, பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். என்றைக்கு கர்த்தரா கிறிஸ்தியன் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளைகள் துணிகளை சுற்றி முன்னல் கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். அன்பு தேவ பிள்ளைகளே, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, இந்த வானத்தை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் பரமசிங்காசனத்தில் கோடான கொண்டு தூதலுக்கு மத்தியிலே பரிசுத்தர் பரிசுத்த நோயால் போற்றப்படக்கூடிய தெய்வம் உலகத்தில் மனிதனாக சாதாரண குடும்பத்தை இறங்கி வந்தார். இயேசுவின் பிறப்பு என்பது பெரிய ராஜாக்களுக்கு அறிவிக்கப்படலை. அவர் பிறந்த மாத்திரத்தில் மெய்ப்பர்களுக்கு, சாதாரண மெய்ப்பர்கள், அதுவும் வயலில் தங்கி ஆடுகளை மேய்க்கிற மெய்ப்பர்களுக்கு அந்த நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகும் கூட யாருக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது? ஒரு ஏழை சகோதரிக்கு, கல்லறைக்கு ஓடி வந்த மகதலேனா மரியாளுக்கு, 7 பிசாசுகளால் பிடிக்கப்பட்டு வேதனைப்பட்டு கிடந்த அந்த மகளுக்கு இயேசுவின் உயிர்த்தெழுந்த நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. இங்கேயும் கூட ராத்திரியில் வயலில் கூட நடுங்கி கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு அந்த நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. ஆமருமையானவர்களே, உன் நற்செய்தி உங்களை தேடி வருகிறது. உங்களுக்கு ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, என்ன சந்தோஷம்! ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் அல்ல, ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார். ராஜாவாக இயேசு ரட்சகராக நமக்கு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளை, ரட்சிக்க வல்லமுள்ள தெய்வம் ரட்சகராக வந்தார். இன்னைக்கு ரட்சிக்கப்பட வழி இல்லாதபடிக்கு நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். யாருங்களை காப்பாற்றுவா? யாருங்களை ரட்சிப்பா? இந்த கஷ்டத்திலிருந்து, இந்த வேதனை காப்பாற்ற யார் உண்டு? அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் உங்களுக்கு ரட்சகர் இருக்கிறார். அவர் பேரு இயேசு. இயேசு என்றாலே வார்த்தைக்கு அர்த்தம் ரட்சகர். அன்பு தேவ பிள்ளைகளே, அதுதான் சந்தோஷம். என்ன சந்தோஷம்? கிறிஸ்துமஸ்ல நமக்கு ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார். எல்லா கஷ்டத்திலிருந்து காப்பாற்றுகிற ரட்சகர். அந்த ரட்சகர் எங்க பிறந்தாரு? ஒரு அரண்மனையில் பிறக்கலை, ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறக்கலை. இதை சொல்லும் பொழுது மனசில் தோன்றுகிறது, அன்றைக்கெல்லாம் குழந்தை பிறக்கும் பொழுது வசதி கிடையாது. இன்னைக்கு தான் சிறு பிள்ளைகளுக்காக தனியாக பெரிய பெரிய கடைகளை வைத்திருக்கிறார்கள். ஆனால் குழந்தை பிறந்துச்சுன்னா அதை படுக்க வைக்கிறதுக்கு சின்ன துணி, கிழிஞ்ச துணி, இல்லை பழைய வேட்டி, தொட்டில் கட்ட வேட்டி, இப்படி தான் தேடி அலைவார்கள். ஆனால் இன்னைக்கு இந்த குழந்தை பிறந்த உடனே அதுக்கு என்ன தான், சோப்பு தான், பவுடர் தான், அப்படி பெரிய பெரிய கடைகளை பார்க்குறோம். அந்த பணக்கார குடும்பம் தான் ஓடும். பணக்கார குடும்பம் தான் ஓடி போய் அதெல்லாம் வாங்கும். இன்றைக்கி சாமானிய மக்களுக்கு கூட பிள்ளை பிறந்து அவ்வளோ சந்தோஷம். தான் பிள்ளை தங்க தொட்டில் தான் கிடக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அதுக்காக கடை வாங்கி வச்சுருப்பாங்க போல். நான் சில இடத்துல கடைகளுக்கு போகும்போது பார்க்குறேன், ஏழை எளிய மக்கள் ஆஸ்பத்திரியில் ஓடி வருவார்கள். என்ன விலை கொடுத்தாலும் அந்த மெத்தையை கொடு, இந்த சட்டையை கொடு, அப்படி கொடு, இப்படி கொடு, அதுக்காக கடை வாங்கி வச்சிருக்கிறாங்க. சேர்த்து வச்சாங்கன்னு தெரியாது. பிள்ளை பிறந்த உடனே ஆயிரக்கணக்கான பணங்களை செலவழிப்பதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு, ஹல்லேலூயா, ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிறவர், காட்டு புஷ்பத்தை உடுத்து வைக்கிறவர். அவருக்கு மூட துணி இல்லை, கந்தையில் சுற்றி கிடத்திருக்கிறாங்க. அதுதான் அடையாளமாம். அப்படி போட வஸ்திரம் இல்லாமல், பிறக்க இடம் இல்லாமல் ஒரு ஏழை குடும்பத்தில் அப்படியே சத்திரத்தை பிறந்தவர் தான். சத்திரத்தில் கூட, சத்திரத்தை தங்கினாலே அது பெரிய கேவலமாக நினைக்கிற காலத்தில் சத்திரத்தில் கூட என்ன கிடையாது, அவருக்கு இடம் இல்லை, ஒரு வழிபோக்கனாக அப்படி தெருவில் கிடந்தவர் தான் இயேசு. அதான் மேய்ப்பர்கள் போய் சந்திக்க முடிந்தது. அன்பு தேவ பிள்ளையே, உங்களை எவனையும் ஆசீர்வதிக்க இயேசு கந்தை கோலமானார், தரித்திரரானார், உங்களை ரட்சிப்பதற்காக, மேன்மைப்படுத்துவதற்காக. சரி, சுருக்கமாக நான் சொல்லுகிறேன், என்ன ரட்சிக்க போகிறார் இந்த ரட்சகர்? நமக்கு எதிர்ந்து ரட்சிப்பை கொடுக்க போகிறார். முதலாவது வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்களை வாசிக்கும் பொழுது, மத்தேயு 1:20, 21,
அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில், அவள் மரியாள் சிந்தித்துக் கொண்டிருக்கையில், கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, யோசேப்புக்கு சொப்பனத்தில் தூதன் காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள, மனைவி அங்க மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது இருப்பது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அன்பு தேவ பிள்ளைகளே, திருமணம் முடிப்பதற்கு முன்னதாகவே அவள் குழந்தை உண்டாயிருக்கிறாள். அவள் புருஷனா யோசேப்பு சிந்திக்கிறார், என்னது இது, என்ன செய்யலாம்? தூதன் தோன்றி சொல்லுகிறார், யோசேப்பே, தாவீதுக்கு யோசேப்பே, பயப்படாதப்பா, சந்தேகப்படாத. அவள்கிட்ட உற்பத்தி ஆயிருப்பது பரிசுத்தாவியினால. அவள் பாவம் செய்யலை, பரிசுத்தம் உண்டாக்கி இருக்கிறது. மனைவி சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. வேதம் சொல்லுகிறார், அவள் குமாரனை பெறுவாய், இயேசு என்று பெறுவாய். ஏனென்றால் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு ஜனத்தின் பாவத்தை நீக்கி ரட்சிக்க வல்லவர். ஒரெல்லாம் ஆஸ்பத்திரியாக இருக்குது. இருதய வியாதியில் கஷ்டப்படுகிறவங்களுக்கு ஆஸ்பத்திரி இருக்குது. என்ன வியாதி சுகமாக்க ஆஸ்பத்திரி இருக்குது. எங்கேயாவது பாவத்தில் கிடக்கிற ஒரு சிலனுக்கு ரட்சிப்பு கொடுக்க எந்த ஆஸ்பத்திரியாவது கிடக்குதா பார்த்தீங்களா? பாவத்தில் கிடக்கிற ஒருவனை பரிசுத்தம் உள்ளவர் தான் ரட்சிக்க முடியும். இன்னொரு பாவி ரட்சிக்க முடியவே முடியாது. பரிசுத்தம் உள்ளவர் யாரு? இயேசு மட்டும்தான். பாவமே செய்யாத பரிசுத்தர். அவர் ஒருத்தர் தான் பாவி ரட்சிக்க வல்லவர். அவருக்குத்தான் பாவத்தில் கிடக்கிற ஒரு பாவியை ரட்சிக்க வல்லமை உண்டு. பாவத்தினால தான் வியாதி வந்திருக்கிறது, பாவத்தினால தான் கஷ்டம் வந்திருக்குது. யாருக்கும் தெரிகிறது இல்லை. பாவம் பயங்கரமானது. பாவத்தின் கொடுமை உணர்ந்தா எந்த ஒரு மனுஷனும் பாவத்தை நினைத்திருக்க மாட்டான். வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்தால் சமாதானம் போயிடும். பாவம் செய்கிறவனுக்கு ஆசை நிறைவேறாது. பாவம் செய்கிறவனுக்கு வியாதி வந்துடும், வியாதி சுகமாகாது. அநேக உதாரணங்களை பைபிளில் வாசிக்கலாம். பாவம் செய்கிறவனுக்கு அவன் ஆஸ்திகள்லாம் அழிஞ்சு போயிடும். எனவே பாவம் செய்கிறவன் பிள்ளைகளுக்கு கூட ஆசீர்வாதம் இருக்க முடியாது. பாவம் அவ்வளோ பயங்கரமானது. பாவம் மனு கொடுத்த சமாதத்தை கெடுக்கிறது, வியாதியை கொண்டு வருகிறது, தரித்திரமுடைய செய்கிறது, சந்ததியை பாதிக்கிறது. பயங்கரமான பாவம். இந்த பாவத்தின் வழி தெரியாமல் மனுஷன் கஷ்டப்படுகிறான். காட்டில் போய் தவம் இருந்தால் பாவம் போயிடுமா? இரும்பு ஆணியினால் செய்யப்பட்ட படுக்கையில் படுத்தா பாவம் போயிடுமா? அதை போல் காட்டில் போய் இலைத்தலைகளை தின்று தன்னை ஒடுக்கினா பாவம் போயிடுமா? அன்பு தேவ பிள்ளைலாம் பாவம் போகாது. எங்கேயாவது போய் கடலில் பாவத்தை தொலைக்க முடியாது. எதில் ஆற்றுல போய் பாவத்தை செய்ய முடியாது. தொலைக்க பாவியாக போகிறான், முங்குகிறான், பாவியாக தான் வருகிறான். எனவே அன்பு தேவ பிள்ளைகளை பாவத்தில் காப்பாற்ற ஒருத்தரால் முடியாது. இயேசு மட்டும்தான். இந்த உலகத்துக்கு ஏன் வந்தார்? பாவத்தை கெட்டடிந்து போய் கொண்டிருக்கிற மனுக்குலத்தை ரட்சிக்க வந்தார். இயேசு என்றாலே பாவத்தில் கிடக்கிற மக்களை ரட்சிக்க வல்லவர். எனவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன் மகனாகி தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 1 தீமோத்தேயு 1:15, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பிற்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவினாம். அன்பு தேவ பிள்ளைகளே, பாவத்தை கிடக்கிற மக்களை இயேசு ரட்சிக்க வந்தார். அப்ப இயேசு ரட்சகர். என்ன ரட்சிக்க வல்லவர்? பாவத்தில் கிடக்கிற ஒருத்தனை. என் அன்பு தேவ பிள்ளைகளை, எங்கள் அப்பா பெரிய ஊழியக்காரர், அவர் வல்லமையான ஊழியக்காரர். அவர் எனக்காக எவ்வளோ பிரயாசப்பட்டார். நல்ல புத்தியெல்லாம் சொன்னார். சின்ன வயசுலேருந்து கண்டிப்பாக வளர்த்தாரு. வேத வாசிக்கணும், பக்தியாக இருக்கணும், அப்படித்தான் வளர்த்தாரு. சின்ன தப்பு செய்தாலும் ஆறாரன்னு அடிப்பார். அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நாங்கள் தப்பாக போயிடக்கூடாதுன்னு சொல்லி பிரயாசப்பட முடியலை. அவரால் என்னை பரிசுத்தமாக்க முடியலை. அந்த பிரயாசம் வீணாக போய்விட்டது. அநேக ஊழியக்காரன் சபைக்கு வருகிறவங்கட்டெலாம் பெரிய பெரிய ஊழியக்காரன் அந்த காலத்தில் சாதிச்சல்லப்பா. மைதீன்னு, சாஸ்திரியார், பெரிய ஊழியக்காரங்கெல்லாம் வந்தால் என் மகன்கிட்ட கொஞ்சம் பேசுங்களேன், என் மகன்கிட்ட கொஞ்சம் பேசுங்களேன்.
எவ்வளோ பேர் பேசி பார்த்தாங்க, அன்பாக பேசி பார்த்தாங்க, எச்சரிப்போடு பேசி பார்த்தாங்க, எல்லாத்துக்கும் வேலை செஞ்சு கொடுப்பேன், ஆலயத்தில் உதவியெல்லாம் செய்வேன். ஆனால் பாவத்தை விட்டு மட்டும் நான் வெளியே வர முடியலை, ஒரு விட்டு ஓடி போயிட்டேன். சொல்லி பார்த்தாங்க, யாரும் கேட்கவே இல்லை. எங்கள் அப்பா பணம் செலவழித்தார், பிரயாசம், அழுதார், கதர்னார். ஆனால் ஒரு நாள் இயேசுனை சந்தித்தார், இயேசுனை தொட்டார். நான் பாவி என்று உணர்ந்து அறிக்கை செய்தேன். என் பெரிய பாவத்தை இயேசு ரட்சித்து ஊழியக்காரனாக மாற்றினார். நானே சாட்சி, நல்லா குடிப்பேன், எல்லாம் நான் செய்யாத பாவமே கிடையாது, அவ்வளோ பாவத்தை உழண்டு கிடந்தவன் நான். எனவே எல்லாவற்றையும் இயேசு பார்த்தாரு, இந்த பாவி ரட்சித்தார். எனவே தான் நான் சொல்லுவேன், என்ன இயேசு ரட்சித்து உண்மை என்று சொன்னால் என்னை விட மோசமான பாவி எவனும் இருக்க மாட்டான். அவன் ரட்சிக்க இயேசு வல்லவராக இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, எத்தனையோ குடிகாரங்க அழுகிறாங்க, விட முடியலை. விவசாயத்தில் கிடக்கிறவங்க அழுகிறாங்க, விட முடியலை, மாட்டிக்கிட்டேன். எப்படி சீட்டு விளையாடுகிறது, அதை போல் போத பழக்க வளத்தில் சூதாடுகிறது, வெளியே வர முடியாது தான். உங்களால் நிச்சயமாக வெளியே வர முடியாது. எனக்கு சுய கட்டுப்பாடு இருக்கிறது, என்னால் முடியவே முடியாது. பாவத்தில் கிடக்கிற ஒருவனை ரட்சிக்க இயேசு மட்டும்தான் முடியும். அப்படி எத்தனையோ பாவிகளை ஒரு பாவியான ஸ்திரீ இயேசுவிட்ட வந்தா, இயேசுவிட்ட அழுதா, சமாதானத்தோடு அனுப்பினாரு. சகையோ பாவியாகத்தான் வந்தா, சமாதானத்தோடு அனுப்பினாரு. அப்படி பாவத்தோடு வருகிற மக்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிற இயேசு பாவி ரட்சிக்க அந்த உலகத்துக்கு வந்தார். ரெண்டாவது, நான் பல கருத்து சொல்லலாம், சுருக்கமாக சொல்லுகிறேன். ரெண்டாவது, எதிலிருந்து ரட்சிப்பு கொடுக்கிறாராம் வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 18வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 18:3. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தர் நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன், சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். இங்க ரட்சிப்பை குறித்து தாவீது சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். அன்பு தேவ பிள்ளைகளை, நான் யாருக்குமே இந்த தீமை செய்யலை, எனக்கு யாருமே எதிரியே கிடையாது நாம் சொல்லுகிறோம். இல்லை அருமையானவர்களே, தாவீது சொல்லுகிறார், நிமித்தம் இல்லாமல், பொறாமை நிமித்தமாக, காரணமே இல்லாமல் என் பகைக்கிறவர்கள் என் தலைமுடியை விட அதிகமாக இருக்கிறார்கள். எத்தனை பேர் என்ன முடியாது தலைமுடிய, எனக்கு சத்துருக்கள் தலைமுடியை விட அதிகமாக இருக்கிறார்கள். ஏதோ நான் அடிக்கணும்னு ஆசைப்படலை, அழிக்கணும், என்னை அழிக்கணும், என்னை ஒழிக்கணும். என் சத்துருக்கள் என்ன நினைக்கிறார்கள், என்னை அழித்து விட வேண்டும், ஒழித்து விட வேண்டும். ஆனாலும் என் சத்துருக்கள் நீங்களாக ரட்சிக்கிற ஒரு ரட்சகர் எனக்கு இருக்கிறாரு. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கும் கூட தெரிஞ்சு சத்துருக்கள் பல பேர், தெரியாமல் சத்துருக்கள் நிறைய பேர். நான்லாம் யோசிப்பேன், நமக்கு யார் எதிரி இருக்க போறா, நம்ம என்ன செஞ்சோம், நம்ம பாட்டுக்கு இயேசுவை பாடும் துதிக்கிறோம், நமக்கு யார் எதிரி இருக்க போறா நினைக்கிறேன். ஆனால் இல்லை, அப்படி இல்லை அருமையானவர்களே. நிறைய ஊழியக்காரங்களே சத்துருக்களாக இருக்கிறார்கள், நல்லா பேசுகிறார்கள், பாசத்தோடு பேசுகிறார்கள். ஆனால் அவங்க நமக்கு சத்துருக்கள் நமக்கு தெரியவே தெரியாது. இன்னைக்கு நடிக்கிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு காலத்தில் நேருக்குன்னு மோதுவார்கள், இன்னைக்கு நடிப்பாங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, நல்லவங்களப்போ நடிப்பாங்க, கிட்ட பாசமாக பேசுவாங்க, எல்லாம் தெரிந்து கொண்டு சத்துருக்களாகத்தான் இருப்பார்கள். என்ன செய்யணுமோ சில அருமையான குடும்பத்தாரெலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள், ஐயா என் வீட்டு பெட்ரூமில் என் தலையணைக்கு அடியில் மந்திரவாத மை இருக்குது. வீட்டு பெட்ரூமுக்கு யாருங்க போக முடியும், பெட்ரூமுக்கு யார் போக முடியும், ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்க தான் போக முடியாது. வீட்டில் வேலைக்காரன் கிடையாது, வேலைக்காரி கிடையாது, அந்த பெட்ரூம்குள்ள யாரும் போக முடியாது, அவங்களையும் புருஷன் யாரும் போக முடியாது. அவ யார் வச்சிருப்பா தெரியல. ஒரு சகோதரன் சொன்னாரு, ஐயா என் மனைவின் தாலியில எனக்கு ஒரு செய்வன தகுடு இருக்குதுயா, என் மனைவின் தாலி யாரையா தொட முடியும். நான் ஒரு நாள் படுக்கையில் படுத்திருக்கும்படி மனைவி பக்கத்தில் உட்கார்ந்துருந்தா, உரிமையோடு கூட ஏதோ குத்தி எடுப்பதற்காக, காதை குடைவதற்காக அவள் தாலியில் இருக்கிற பின்ன நான் எடுப்பதற்காக தொட்டேன். உள்ள பார்த்தா தகடு இருக்குது, செய்வன தகடு என் மனைவின் தாலியில் இருக்குது. என் மனைவி தெரியாதுங்கிறா. யார் வச்சிருப்பா, கெட்ட மனைவியே கூட செய்யலாம். இப்படி அருமையான தேவனுடைய பிள்ளை ஒரு சத்துரு யாரு, வீட்டாரு. இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. நான் கேள்வி அப்படி உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அனுதனம் ஒரு அம்மா சொல்லுகிறாங்க, என் மனு கல்யாணம் பேசின பிறகு பிரச்சனையா, வீட்டில் திருநீர் வாசனையா அடிக்குது. இன்னொரு மகள் எங்கள் சபையிலுக்கு ஓடி சொல்லுகிறா, ஐயா
என் புருஷன் செய்வனை தகடு வச்சிருக்கிறான், இந்த பாருங்க அப்படி கொண்டு கொடுக்குறான். 2 பேரும் சர்ச்சைக்கு வருகிறவங்க தான். அம்மையும் மகளும் வருகிறாங்க. என் வீட்டுக்காரர் தகடு வச்சிருக்கிறார், கொளுத்தி பார்த்தா எரிய மாட்டேங்குது. அவர் சொல்லுகிறாரு, இது எழுத சொன்னது அவ தான், இதில் வசனம் தான் எழுதப்பட்டு இருக்குது, நான் என்ன சொல்லுங்க. இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யார் எதிரி என்று நமக்கு தெரியலை. அந்த கோயிலுக்கு போகிற, இந்த கோயிலுக்கு தகடு வச்சுட்டேன், எத்தனையோ விஷயங்கள். அன்பு தேவ பிள்ளைகளை என்ன செய்ய? இவட சத்துருக்கள் இருக்கும்போது என்ன செய்ய? யார் காப்பாற்றுவா? கூலிப்படை வச்சா காப்பாற்ற முடியும்? அவன் 10 மந்திரவாதி கூப்பிடுகிறான், பேயை கூப்பிடுகிறான், நம்ம யாரை கூப்பிட முடியும்? நமக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார். எத்தனை ஆயிரக்கணக்கான சத்துருக்கள் வந்தாலும், எப்படி எதிர்த்தாலும் நமக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தீயில போட்டாலும், தானியேலை சிங்கக்கேபில் போட்டாலும் காப்பாற்றுகிற இரட்சகர் இருக்கிறார். சத்துருக்களை அழித்து நம்ம காப்பாற்ற வல்லவர். எஸ்தர் ராஜாத்தின் காலத்தில் யூத குலத்தை அழிப்பதற்காக சத்துருவாகிய ஆமான் எழுப்பினான். யூத ஜனத்தை அழித்து விட வேண்டும். நடந்தது என்ன? சத்துருக்கள் அழிக்கப்பட்டு போனாங்க. ஒருவேளை வேலை ஸ்தலத்தில் அல்லது தொழிலில், குடும்பத்தில், ஊழியத்தின் பாதையில் கூட அழிக்க நினைக்க அநேக சத்துருக்கள் எழுப்பி இருக்கிறாங்களா? நமக்கு ஒரு ரட்சகர் இருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு சத்துருக்களுக்கு நம்ம நீங்களாக்கி ரட்சிக்கிற ரட்சகர். முதலாவது பாவத்தில் கிடக்கிற நம்மளை ரட்சிக்கிற ரட்சகர். 2வது சத்துருக்களால் வேதனைப்படுகிற நம்ம ரட்சிக்கிற ரட்சகர் இயேசு. கடைசியாக உன்னை சொல்லி முடிக்கிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 86வது சங்கீதம் 15-16 வசனங்களை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 86, 15, 16. ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன், என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். உமது வல்லமையை உமது அடியானுக்கு அருளி உமது அடியாளின் குமாரனை ரட்சியும். இங்க தாவீது எதை வைத்து பாடுகிறார் தெரியல. வல்லமை அடியானுக்கு ஆண்கள் சொல்லுகிறார், அடியாளின் குமாரனை ரட்சியும் என்று இங்க சொல்லுகிறார். அவ அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய பிள்ளைகளை குறித்து அவளுக்கு ஒரு கவலை இருக்குது. எனக்கு வல்லமையை தந்து இந்த அடியாளின் குமாரனை ரட்சியும். பிள்ளைகளை குறித்த கவலை எல்லா குடும்பத்திலும் ஒரு பயங்கரமான காலத்தில் இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, பெத்த பிள்ளைகளை நம்ம வேதனைப்படுத்துகிறாங்க. தாவீத ஒரு மனுஷன் தூஷிக்கிறான், சீமையை மனுஷன் தூஷிக்கிறான். தாவீது ரொம்ப கஷ்டப்படுகிறார். தாவீதோடு கூட போன அந்த யோவாபு கூட்டத்தில் அழித்து விடட்டுமான்னு கேட்குறாங்க. தாவீது சொல்லுகிறான், என் கற்ப பிறப்பானவனே என்னை குரோதம் எழுப்பிட்டானப்பா, இவன் எம்மாத்திரம் பெண்மணி எம்மாத்திரம் தூஷித்துட்டு போகட்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, உலக மக்கள் எதிர்த்தான் எய்த்து நிற்கலாம். பெத்த பிள்ளைகள் வேதனைப்படுத்த என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். உலக மக்கள் எதிர்த்து நிற்கலாம், தைரியம் இருக்குது, பாடா வந்து பாரு. ஆனால் பெத்த பிள்ளைகள் வேதனைப்படுத்தும் போது என்ன சொல்லி அழ? இன்னைக்கு உண்மையில் அநேக பெற்றோரும் தாயின் தகவல் உடைந்திருப்பது. எவ்வளவோ கம்பீரம் அந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள், 100 பேர் வந்தாலும் தனி தைரியம் நிற்கக்கூடியவர்கள் ஆடி போய் நிற்கிறாங்க. காரணம் என்ன? தங்க பெத்த பிள்ளைகள். அன்பு தேவ பிள்ளைகளை, பிள்ளைகளுக்கு இறக்கமே கிடையாது. கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு பிள்ளை கிடைக்குமான்னு ஏங்குகிறார்கள். இந்த பிள்ளைக்காக அவ்வளோ ஜெபிக்கிறார்கள். குழந்தை உண்டான உடனே இந்த புருஷன் மனைவிக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஆம்பளை பிள்ளையா இருக்குமா, பொம்பளை பிள்ளையா இருக்குமா, அந்த மனைவி என்ன செய்கிறா? பிள்ளைக்கு கெட்டது நடந்து விடக்கூடாதுன்னு சொல்லி அப்பமே சாப்பாட்டில் பக்குவமாக இருக்கிறான். புருஷன் அது வரைக்கும் மனைவியை கவனிக்காதவன் குழந்தை உண்டான உடனே இந்த குழந்தை மேலோட பாசத்தினால மனைவியை தாங்குன்னு தாங்குகிறான். வருமானம் இருக்குதோ இல்லையோ மனைவிக்கு ஜூஸாக கொடுக்குறான். ஏன்னா குழந்தைய சுமக்கிறாளாம். 2 பேரும் ஆசையாக காத்திருக்கிறாங்க. ஒரு பிள்ளை பிறந்த உடனே 2 பேர்த்துக்கு அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ மகிழ்ச்சி, அவ்வளோ கொண்டாடுகிறாங்க. இந்த பிள்ளையை கொஞ்சிறாங்க, தூக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிள்ளை வளர்ந்து வர வர அந்த பெற்றோருக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? ஒவ்வொரு பிறந்த நாளும் சந்தோஷமாக கொண்டாடுகிறார்கள். ஹalleluya. அந்த பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் பொழுது அதுக்கு ஷூ வாங்கி கொடுத்து, அதை நடக்கிற அழகை பார்த்து அதை பள்ளிக்கூடத்து விட்டுக்கிட்டு வர்றாங்க. பணங்களை எல்கேஜி சேர்க்க அவ்வளோ காசு கஷ்டம். பணங்களை செலவழித்து படிக்க வைக்கிறாங்க, கல்லூரி சேர்க்குறாங்க. இந்த
பிள்ளைகள் வளர்ந்து வர 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 இந்த தாயின் தகப்பனும் ஏக்கத்தோடு சந்தோஷத்தோடு கூட பிள்ளைய வளர்க்குறாங்க, ரசிக்கிறாங்க. ஆனால் கடைசி இந்த பிள்ளை உங்களை வேதனைப்படுத்துது. அந்த பிள்ளைகளை உங்களை அழ வைக்குது. இறக்கமே இல்லாமல் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே 25 வயசு வாலிபனா வந்துட்டான சொல்லுங்க, அப்படியே 28 வயசு வாலிபனா வந்துட்டான சொல்லுங்க. ஒரு மேனேஜரா, ஒரு பெரிய ஆஃபீஸரா, ஒரு பெரிய பணக்காரனா நம்ம வாங்கி கொடுத்து செய்யணும் முதலமா இருக்கலாம். எப்படியா வந்தான் அந்த உலகத்துக்கு? ஒண்ணுமே இல்லாம தானே வந்தான். சட்டி வாங்கி கொடுத்தது யாரு? அந்த நேரத்தில் அவனுக்கு கொசு கறிக்க கூடாதுன்னு கொசு வலை போட்டு விட்டது யாரு? அதெல்லாம் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. பார்த்தீங்களா, பெற்றோரை மதிக்கிறது இல்லை, பெற்றோரை வேதனைப்படுத்துகிறது. அப்படி எத்தனையோ பெற்றோர் அவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்களே, அந்த பிள்ளை அழியும் நினைப்பாங்களே சொல்லுங்க. தாவீதின் மகனாக அப்சலோம் எதிர்த்தான். ஆனால் அவன் இறந்த பிறகு தாவீது அழுகிறான், உனக்கு பதில் நான் செத்து போனா நல்லா இருக்குமாப்பா. இப்படிதான் எல்லா பெற்றோர் பிள்ளைகள் அவ்வளோ வேதனைப்படுத்தினாலும் பிள்ளை நல்லா இருக்கணும், பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படிதான் ஏங்கி நிற்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, பிள்ளைய நல்லவனாக மாற்ற யார் இருக்கிறா? என் பிள்ளைக்கு நல்லது சொல்லிக் கொடுக்க யார் இருக்கிறா? எல்லாத்தையும் கெட்டதே சொல்லிக் கொடுக்குறாங்களே, என் பிள்ளைய நல்ல வழிப்படுத்த யார் இருக்கிறா? எனவே தான் இந்த மனுஷன் அழுகிறான், எனக்கு வல்லமை கூடும், அடியான் குமாரனை ரட்சிக்கும். ரட்சிப்பு வேணும். ரட்சிப்பு யாருக்கு? நம்ம பிள்ளைகள் ரட்சிக்கப்படும், பிள்ளைகள் ரட்சிக்கப்படும். எந்த மாயைக்குள்ளே கிடக்கிறாங்களோ நம்மளை வெறுக்கிறாங்க. ஏன் வெறுக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. எதுக்கு என் பிள்ளை என்ன வெறுக்கிறான்? என் பிள்ளை ஏன் என்ன வெறுக்கிறா எனக்கு தெரியலையே. எல்லாரும் நேசிக்கிற பிள்ளை என்ன மட்டும் ஏன் வெறுக்கிறான்? ஏன் மன மட்டும் ஏன் அன்பா இல்லை? கதறுகிற பெற்றோரே, உங்களுக்காக ரட்சகர் பிறந்திருக்கிறார். நீங்களும் தாவீதை போட்டு ஜெபித்து பாருங்களேன், எனக்கு உடைய வல்லமையை தந்து என் பிள்ளையை ரட்சியும். அன்னைக்கு எதிர் மகளை என் இயேசு ரட்சித்தார். அதே போல சந்த ரோகியாக வந்த அந்த பையனை ரட்சித்து அப்பாவுக்கு சந்தோஷத்தை கொடுத்தார். மரித்து போன பையனை ஊர் கொடுத்து அந்த அம்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுத்தார். அவங்க பிள்ளை ரட்சித்த ஆண்டவர் உங்கள் பிள்ளை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம், ரட்சியும் கேட்போம். ஆண்டவரே, பாவத்தில் கிடக்கிறேன், எனக்கு ரட்சிப்பு வேணும். சத்துருக்களால் பிசாசால் கஷ்டப்பட எனக்கு ரட்சிப்பு வேணும். பிள்ளைகளப்பா, பெத்த பிள்ளைகளை ஐயா இந்த நிலைமையில பார்த்து கதறுகிறேன், என் பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு வேணும். என்னை வேதனைப்படுத்துகிற பிள்ளைகள், சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகள் எப்படி இடையக்குமாரன் அப்பா தேடி வந்தது போல என் மகன் வரமாட்டானா? என் கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு அழமாட்டானா? என் மகன் ஓடி வரமாட்டாளா? என் மடியில் விழுந்து அம்மான்னு சொல்ல மாட்டானா? எங்க பெற்ற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நடக்கும், இயேசுவால் நடக்கும், இயேசுவால் முடியும். இயேசு ரட்சகர். யார் ரட்சிப்பாரு? உங்களை வேதனைப்படுத்துகிற பிள்ளை ரட்சித்து சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளை மாற்றி விடுவார். உடங்கள் போட்டு ஜோமனோமா, இயேசு ரட்சகரே, என்னை ரட்சிக்கிற உலகத்துக்கு வந்தவரே, ஏதாவது பாவம் இருக்கும் என்று சொன்னால் ரட்சியும். சத்துருக்கள் அநேக பேர், ரட்சிக்க வல்லவர் ரட்சியும். என் பிள்ளைகளை ரட்சித்து சந்தோஷப்படுத்தும். ரட்சிக்க வல்லவோட இயேசு ரட்சிப்பா நம்பிக்கையோடு கூட கத்தை துதித்து ஸ்தோத்திரத்தை மையப்படுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா. ரட்சிக்க வல்லவர், ரட்சகராக வந்தவர், இன்றைக்கு ரட்சகர் அற்புதம் செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, இந்த நல்ல வேளைக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா, உலக ரட்சகர், ரட்சிக்க அந்த உலகத்துக்கு வந்தவர், ஐயாமை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் கூட ஆண்டவரே சந்தோஷம், எங்களுக்கு ரட்சகர் பிறந்திருக்கிறார். ஆமாண்ட, இந்த ரட்சகர் பாவம்தான் எல்லா கஷ்டத்துக்கு காரணம். பாவத்தை ரட்சிக்க வல்லவர் இயேசு. ரெண்டாவது, எவ்வளோ சத்துருக்கள் எங்களுக்கு விரோதம் இருந்தாலும் ரட்சிக்க வல்லவர் இயேசு. எங்கள் பிள்ளைகளை ரட்சிக்க வல்லவர் நீங்கள் மட்டும்தான்ப்பா. யாரும் எங்கள் பிள்ளைகளை காப்பாற்ற முடியாது. தயவு செய்து கர்த்தாவே, அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எந்த பெற்றோர் பிள்ளைகள் நிமித்தம் அழுது கொண்டு இருக்கிறாங்களோ, துன்மார்க்கமாக வாழுகிற பிள்ளைகள், வியாதியில் கிடக்கிற பிள்ளைகள், பெற்றோர் நேசிக்காத பிள்ளைகள், பெற்றோரை கனவீனப்படுத்துகிற பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். இயேசு ரட்சிக்க வல்லவரப்பா. எப்படியாவது அப்படிப்பட்ட ரட்சித்து இந்த பெற்றோர் சந்தோஷத்தை கொடுத்துரும். என் கடமை செய்துட்டேன், இந்த வார்த்தைகள் அப்படியே நிறைவேறட்டும் ஐயா. நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பிதாவா இயேசு கிறிஸ்துவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென்.
மனுஷர்களும் ஒரு போல மாறிடுவார். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். வானவர் புவி மானிட புகழ் பாடிட இருந்தார். ஆகாக வானவர் புவி மானிட புகழ் பாடிட இருந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் அன்பும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட என்றும் என்று சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய பரிசுத்த வரைக்கும் ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.